இன்றைக்கி பார்க்க போகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலும் சரவணன் கடையில் இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா மயில் சொல்கிறாங்க, உங்கள் சித்தப்பா மளிகை ஸ்டோர் வைக்க போகிறாரு, கதிர் தம்பி ட்ராவல்ஸ் வச்சுட்டாங்க, செந்தில் தம்பி வேலைக்கு போயிட்டாரு, நீங்கள் மட்டும் ஏமாமா இப்படி இருக்கீங்க, அப்போ நீ முட்டாள்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சரவணன் சண்டை போட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மாமனாரும் சரவணன் இருக்கும்போது அவங்க மாமனார் வந்து கடைக்கு வந்த கஸ்டமர்கிட்ட அரட்டை அடிச்சிட்ருக்காரு. உடனே சரவணன் வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லையில், அப்படிலாம் பேசினா தான் மாப்பிள்ளை நம்ம வியாபாரத்தை பெருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோசிக்கிறார் சரவணே, இந்த மயிலில் தான் நம்ம ஆதார் கார்டு வாங்க முடியாது, இவர்கிட்ட எப்படியாவது வாங்கின்னு சொல்லிட்டு மாமா மயிலோட ஆதார் கார்டு இருந்தால் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. ஏன் மாப்பிள்ளை நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான் இருக்கேன். சர்ப்ரைஸா? இருங்க மாப்பிள்ளை, எங்கேயோ வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடுறாரு. உடனே ஆதார் கார்டை எடுத்து கையில் கொடுக்க நேரத்துக்குள்ள மயில் வந்துட்டாக. வந்தோடனே மயில் வரான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு காடை உள்ளே வச்சுக்கிட்டாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சொல்கிறாரு, மயில் இந்த மளிகை பொருட்கள்லாம் எடுத்து வைமா லிஸ்ட்டு கொடுத்து அனுப்பிச்சுட்றாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைவாக கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் அந்த ஆதார் கார்டை கொண்டுகிட்டு போய் ஒரு ஓரமாக நின்று பார்க்குறாரு. வயசு வந்து மயிலுக்கு அதிகமாக இருக்கிறத தெரிஞ்சு ஷாக்காகி போய் நிற்கிறாரு. அந்த டைம் வந்து சரவணனோட அப்பா வராரு. என்னடா அங்கே நிற்கிற, டெலிவரி நேரத்தில் வேமா இப்போ டெலிவரி அந்த போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரவணன் கடைக்கு போய் மயில் கொஞ்சம் வாயன் உன்னிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே மயிலோட அப்பா நினைக்கிறாரு, ஆத்தாடி உடனே நம்ம மாப்பிள்ளை சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாரே அப்படிங்கிற மாதிரி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மயிலை கூட்டிகிட்டு பைக்கில் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகிறாரு. போய் சரி எங்கே மாமா கூட்டிகிட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி போகையில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உன்னோட ஆதார் கார்டு கூட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னம்மா இதுக்காக இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தீங்க, ஆதார் கார்டு தான் நான் காணேன் எங்கே வச்சுன்னு தெரில, இவ்வளோ தூரம் உங்களை அந்த ஆதார் கார்டு உறுத்துன்னு நினச்சிருந்தா நான் எப்போயே கொடுத்துருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே உடனே குடுடி அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. என்னம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க, ஆதார் கார்டு சரி நீ உன் வயசு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கல, உங்களோட நான் 2 வருஷம் சின்ன பொண்ணு தான் மாமா, அதையே அம்மா கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஸாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி உன்னோட ஆதார் கார்டும் இல்லை, ஏன்டி இப்படிலாம் போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை எடுத்து நீட்டோன்னு மயிலுக்கு ஒரே சாக்கு. அதோட இது என்னம்மா யாரோட, உன்னோட தாண்டி அப்படின்னு, என்னம்மா இதில் என்னோடய வயசு கூட இருக்குது, இது தப்பான ஆதார் கார்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லல, உங்கள் அப்பா தாண்டி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அப்பா மாற்றி கொடுத்துட்டாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு, எம்பிட்ட தாண்டி போய் சொல்லுவேன், படிப்பில் போய் வேலையில் போய் ஆதார் கார்டுலேயும் போய் சொல்கிறியடி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டோன்னே, இவ்வளோலாம் நீ போய் சொல்ல, இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை, பேப்பரில் படிச்சிருக்கேன், நியூஸில் படிச்சிருக்கேன், ஆனால் இந்தோ இப்படி நிற்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பல்ல கடிச்சிக்கிட்டு உன் கூட வாழலான்னு பார்த்தா அடுத்தடுத்து பொய்யை கொடுத்து எனக்கு ஷாக்கிங் நியூஸ் தாண்டி கொடுத்துக்கிட்டு இருக்க, இன்றைக்கே நான் வீட்டில் போய் எல்லா உண்மையை சொல்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து மாமா சொல்லிடாதீங்க சரி சொல்லி மயில் கெஞ்சுறாங்க. உடனே பைக்கில் ஏறி உட்காந்துட்டு நீ சொல்லாதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாரு. மயில் வந்து ஷாக்கிங்கோட இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு பார்க்கலாம்.